ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. நொங்கு இருக்கு இல்லையா, ஐஸ் ஆப்பிள், இது எப்படி நமக்கு கிடைக்குதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நொங்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலையாக தாங்க இருக்கும். பனை மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி நல்லா சீவணும். இயற்கையாக கிடைக்கிற எல்லா விஷயமே நீங்கள் எடுத்துக்கோங்க. சம்மர்னு இல்லை, வின்டர்னு இல்லை, ஜென்ரலாகவே இயற்கையாக விளையிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ரொம்பவே நல்லது. விலை அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். இயற்கையாக விளையிறது ரொம்பவே நல்லது, ஹெல்த்துக்குமே நல்லது. மருந்து கலக்காத ஃபுட் எல்லாமே நல்லது தான். எவ்வளோ விலையை பற்றி யோசிக்காமல் இளநொங்கா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இது நம்ம எடுக்கிறதுக்கும் கஷ்டப்படுறாங்க. மரம் ஏறி பறித்து அதுக்கப்புறமா கொலையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சீவி இதுலேருந்து தான் நமக்கு நொங்கு கிடைக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இலை நொங்கா கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது. இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இந்த 12 மணி போலலாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நாமளும் குடிச்சிக்கலாம். இந்த நொங்கு தண்ணிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல எல்லாம் போட்டு விடுவாங்க குழந்தைங்களுக்கு, இந்த வேக்கூர்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் இந்த மாதிரி இளநொங்கா எடுத்து இந்த தண்ணியை தம்பி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைமில் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், அதுக்கப்புறமா சரியாக போயிடும். அதுக்குன்னு சளி பிடிக்குதுங்கிறதுக்காக எதுவுமே கொடுக்காம விட்டுறாதீங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நொங்கு. உங்கள் ஊர் பக்கம்லாம் நொங்கு கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லை கை விட்டு இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு அழுத்தினாலே போதும், அப்படியே நொங்கு வெளியில் வந்துடும். இதில் கடுக்காயும் இருக்குது, இளநொங்கும் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இளநொங்கா கொடுத்துக்க வேண்டிதான். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தண்ணியெலாம் தனியாக வடிச்சுட்டு நான் தம்பி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள். பாய்.